தமிழ்நாடு அரசியல் வரலாறுலயே யாருமே பார்க்காத ஒரு விஷயம் நேத்து தேர்தல்ல நடந்திருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா 85.5% ஓட் பர்சன்டேஜ் நேத்து பதிவாகிருக்கு. இதை சாதிச்சு காமிச்சது நீங்களும் நானும். இந்த வருஷம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியா இருந்திருக்கு. வழக்கம் போல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம். 2016, 2021, இப்போ 2026லயும் சீமானோட நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் மக்களோட மிகப்பெரிய ஆதரவோட விஜயோட டிவிகே கட்சியும் தனித்து தான் போட்டி போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5,73,00,000 ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இதுல பெண்கள் 2,83,00,000, ஆண்கள் 2,73,00,000. அதை தள்ளி 7,728 தேர்ட் ஜெண்டர் ஓட்டர்ஸும் இருந்திருக்காங்க. முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டுல 14 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டர்ஸ் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்காங்க. முதல் முறை ஓட் போட்டவங்களோட பெர்சன்டேஜ் இந்த தேர்தல் மாதிரி வேற எந்த ஒரு தேர்தலையும் இருந்தது கிடையாது. இந்த அளவுக்கு ஓட்டோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் SIR. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இறந்து போனவங்களோட ஓட், தேவையில்லாத ஓட் அப்படின்னு நிறைய ஓட்டர்ஸை நீக்கியிருந்தாங்க. இதுவே மக்களுக்கு ஒரு புஷ் கொடுத்துச்சு. அதன் மூலமா இந்த வாட்டி ஓட் பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியா பார்க்கணும் அப்படின்னா டிவிகே. உடனே நான் டிவிகே சப்போர்ட்டர் அப்படின்னு என்ன கடிக்காதுங்க. பட் சோசியல் மீடியா போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி டிவிகே நிக்கிறதுனாலயே இது வரைக்கும் ஓட் போடாத நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா ஓட் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சில பேர் ஓட் போடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட நார்தன் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர்ல 83%, சென்னையில 83.74%, காஞ்சிபுரத்துல 87.39%, செங்கல்பட்டுல 85, ராணிப்பேட்ல 89, வேலூர்ல 88, திருப்பத்தூர்ல 88. இந்த மாதிரி போன தேர்தலை விட இந்த தேர்தல ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேஜரா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே நம்ம வெஸ்டர்ன் ரீஜியனுக்கு வந்தோம்னு வைங்களேன், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை இங்கெல்லாம் ஓட் செம பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் தர்மபுரியில 90%க்கும் அதிகமான மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பேர்ல 9 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இந்த தேர்தல்ல எல்லாரோட கண்ணும் கரூர் மக்கள் மேலதான் இருந்துச்சு. ஏன்னா கரூர்ல நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு காரணம் விஜயா இல்ல மத்த கட்சிகளா அப்படின்னு இப்ப நம்ம பேச போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கரூர் மக்கள் தான். எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்லாத அளவுக்கு கரூர்ல 92.63% ஓட் பதிவாகிருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ல இப்படி ஒரு ஓட் பெர்சன்டேஜ் கரூர்ல பதிவானதே கிடையாது. மே 4 வரைக்கும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், இப்பவே ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சில கட்சியினர்லாம் செம ஜாலியா இருக்காங்க. தமிழ்நாடோட சென்ட்ரல் ரீஜியனா இருக்கக்கூடிய திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இங்கெல்லாம் ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. போன தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தல்ல உமன் ஓட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஓட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கு. சில யங்ஸ்டர்ஸ்லாம் சோசியல் மீடியால ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நான் ஓட் போட்டதே கிடையாது, முதல் முறையா ஓட் போட்டிருக்கேன்னு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஓட் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஓட் பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரியில 75%, திருநெல்வேலியில 77, சிவகங்கையில 76, ராமநாதபுரத்துல 77% ஓட்டும் பதிவாயிருக்கு. சோ இந்த 2026 தேர்தல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் ரொம்ப கம்மியான ஓட் பதிவாயிருக்கு. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். நார்மலா நீங்க கன்னியாகுமரிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல முக்காவாசி பேர் ஃபாரின்ல தான் வேலை பார்க்கறாங்க. அதுலயும் சில ஊர்களுக்குள்ள போயிட்டீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு குறைஞ்சது 2 பேராவது ஃபாரின்ல இருப்பாங்க. சோ கன்னியாகுமரியில இருந்து ஃபாரினுக்கு போனவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுலயே 1-2% போயிடும். பட் ஒரு கன்னியாகுமரி காரணம் பெர்சனலா நான் ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதை நான் சொல்லியே தீரணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில பேங்க் மேனேஜரா இருக்கான். அவன் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ராத்திரி 10 மணிக்கு பஸ் ஏறி இருக்கான். காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்திருக்கான். அவன் ஊருக்கு வரல, அப்பவும் சென்னையில தான் இருந்திருக்கான். சரியான டிராபிக். இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நடக்காத அளவுக்கு சென்னையே மொத்தமா நிரம்பி வழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஊருக்கும் யாராலையும் போக முடியல. சென்னையில இருந்து ரொம்ப தூரமான ஊர் அப்படின்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி தான். சோ மதுரை அந்த மாதிரி ஏரியா கூட அட்லீஸ்ட் காலையிலயோ இல்ல சாயங்காலமோ போய் சேர்ந்திருப்பாங்க. ஆனா கன்னியாகுமரி மக்களால நிறைய பேர் சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு வரவே முடியல. என் ஃப்ரெண்டு முந்தின நாள் ராத்திரி 10 மணிக்கு பஸ் ஏறி இருக்கான். வந்து சேர்ந்தது அடுத்த நாள் ராத்திரி 8 மணிக்கு. நாங்க தான் அவனை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே கூட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பஸ்லயே இருந்திருக்கான். சோ சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு நிறைய பேரால வர முடியாத காரணத்தினால அதுலயுமே நிறைய பேரால ஓட் போட முடியல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கொங்கு
ரீஜியன்ல 90% அதிகமான ஓட் பதிவாயிருக்கு. அப்படியே நார்த் தமிழ்நாடு அங்கேயும் ஓரளவுக்கு 80க்கு மேல இருக்கு. சவுத்துல தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அதுக்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாதிரியான ஊர்களுக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்ததே ராத்திரி 9-10 மணிக்கு தான். அப்புறம் எங்க போட்டு ஓட்ட போடுறது? பட் இதுல இருந்து நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. அதாவது தமிழ்நாட்டோட நார்த்ல இருக்கிறவங்களுக்கோ கொங்கு ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கோ வேலை வாய்ப்பு, அவங்களோட லைஃப் ஸ்டைலோ அவங்களோட ஊர்லயே அமைஞ்சிருது. அதனால மற்ற ஊர்களுக்கு ஓட்டு போட தேவையில்லை. அவங்க ஈஸியா தங்களோட இடங்கள்லயே ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா தமிழ்நாடோட சவுத்ல இருக்கக்கூடிய, அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்காக வெளியூருக்கு போறாங்க. அப்ப அவங்களால சரியான டைமுக்கு திரும்பி வராம போனதுதான் இந்த ஓட் பெர்சன்டேஜ் கம்மியானதுக்கு ஒரு காரணமும் கூட. இந்த தேர்தல் மட்டும் இல்ல, எல்லா தேர்தலையுமே உமன் ஓட்டர்ஸ் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம் தான். பாப்புலேஷன் படி பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகம். இந்த ஓட்டர் லிஸ்ட்லயும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க. அதனாலதான் நிறைய பார்ட்டிஸ் பெண்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸை அதிகமா கொடுப்பாங்க. நிறைய வீட்டுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ, அதாவது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மத்த எல்லாருமே அந்த கட்சிக்கு தான் போடுவாங்க அப்படின்னு ரொம்ப நம்புறாங்க. அதனாலேயே பெண்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸை ஒவ்வொரு பார்ட்டியுமே அதிகமா சொல்லுவாங்க. தாலிக்கு தங்க ஆரம்பிச்சு டிவிக்கே சொன்ன தாய்மாமன் சீர் வரைக்கும் எல்லாமே பெண்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்ததா சிஎம் கேண்டிடேட்ஸா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க நின்ன தொகுதிகள்ல எத்தனை ஓட் பெர்சன்டேஜ் கணக்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்டாலின் வழக்கம் போல கொளத்தூர் தொகுதியில நின்று இருக்காரு. அங்க 84% ஓட் பதிவாயிருக்கு. அடுத்ததா இபிஎஸ், அவரும் வழக்கம் போல எடப்பாடியில தான் நின்று இருக்காரு. அங்க 90% ஓட் பதிவாயிருக்கு. விஜய் மொத்தமா 2 தொகுதிகள்ல நின்று இருக்காரு. ஒன்னு திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட், இன்னொன்னு சென்னையோட பெரம்பூர். இந்த 2 இடங்கள்லயுமே 85% ஓட் பதிவாயிருக்கு. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சியோட சீமான், அவர் காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டு இருக்காரு. அங்க 77% ஓட் மட்டும் தான் பதிவாகிருக்கு. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க கடுமையான போட்டி இருக்கு அப்படின்லாம் ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க டிவிகே சார்பா டாக்டர் பிரபு அப்படின்றவர் போட்டியிடுறாரு. சோ இந்த பிரபு அப்படின்றவருக்கும் சீமானுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்லாம் ஹைப் கொடுத்தாங்க. ஆனா ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்றது மத்த சிஎம் கேண்டிடேட்ஸ் தொகுதிகளை விட ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோட கடைசி ஒரு வழியா 2026 சிஎம் எலெக்ஷன் நல்லபடியா தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. எஸ், அங்கங்க சின்ன சின்ன சலசலப்புகள் நடந்திருக்கு. பட் ஒரு வழியா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு விழுந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை நடந்திருக்கு. இது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இன்னும் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு இந்த 2026 எலெக்ஷனை பத்தி எல்லாருமே பேசதான் போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் முதல் முறையா நம்ம தமிழ்நாடு அரசியல்ல நடந்திருக்கு. பட் இங்க முக்கியமான விஷயம், இத்தனை ஓட் விழுந்திருக்கு. இதெல்லாம் யாருக்கு போய் விழுந்துச்சு? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய போகுது. மே 4 என்னதான் ரிசல்ட்டா இருந்தாலும் எக்ஸிட் போல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஓட் போட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, நீங்க யாருக்கு ஓட் போட்டீங்கன்னு. எல்லார்கிட்டையும் இல்ல, பட் ஆவரேஜா கொஞ்சம் பேர்கிட்ட கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அதை வச்சு இந்த மீடியாலாம் ஒரு எக்ஸிட் போல உருவாக்கும். அப்பவே நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் அடுத்த சிஎம் யாரு அப்படின்னு. பட் இதை வச்சு நம்ம முழுக்க முடிவுக்கு வர முடியாது. பட் ஓரளவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க யாருக்கு ஓட் போட்டீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.